பாட்காஸ்ட்ல ஒரு டீச்சர் பேசியிருக்கிறாரு. அவர் பேர் சொல்லவோ, அவர் ஃபோட்டோ, வீடியோ போடவோ எனக்கு விருப்பம் இல்ல. நான் வந்து சொல்ற விஷயம் போய் சேர்ந்தா சரி. மலேசியா நாட்டில் இருந்துக்கிட்டு மலாய் மொழி சரளமா பேச தெரியல அப்படின்னா, அவருக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா, எல்லார்கிட்டயும் அவங்களோட ஐசிய புடுங்கிருவேன். குடியுரிமைய புடுங்கிருவேன். அப்படின்ற மாரி பேசியிருக்கிறாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டு, அதுலயும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. இல்ல நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்க ஒரு மலாய் டீச்சர் வந்து நம்ம தமிழ் பிள்ளைங்கள பார்த்து, உங்கள விட பங்களா வந்து நல்லா மலாய் பேசுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்களே. அப்ப என்ன பங்களாக்காரங்கன்னா நம்ம நாட்டுல வந்து மலாய் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நல்லா ப்ராப்பரா மலாய் பேசுறதுக்கு. அவங்களும் இப்படித்தானே ஆளுங்கிட்ட பேசி 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 தான் நல்லா மலாய் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க சொல்றீங்களே, நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம 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 தமிழர்களுக்கு, நம்ம இந்தியன்ஸ்க்கு நம்ம நாட்டுல மலாய் மொழி தெரியல நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நல்லா ப்ராப்பரா தெரியலன்னு. இங்க இருக்கிற தமிழருக்கு எல்லாருக்கும் நல்லா மலாய் தெரியும். எல்லாருக்கும் மலாய் கூட்டாளி இருக்கு. இப்ப நானே பாருங்க, வேலை செய்யற இடத்துல எனக்கு மலாய் கூட்டாளி இருக்காங்க. தினமும் பேசுறாங்க கூட. சாப்பிட கடைக்கு போனா எனக்கு அங்கவும் மலாய் நண்பர்கள் தெரியும். இப்படி போற இடம், வர இடம் எல்லா இடத்துலயும் பேசுறோம். அப்ப அந்த மொழி நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க நல்லா ப்ராப்பரா பேச தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற அந்த விஷயமே தவறா இருக்குது. அதான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க தெரியுமா அந்த விஷயம். இப்படி சொல்லுங்க. மலாய் மொழி நல்லா சரளமா படிங்க. இங்கிலீஷும் நல்லா சரளமா படிங்க. தமிழ் நம்ம மொழி, நம்ம இனத்தோட மொழி, அதையும் படிங்க. அப்படி சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு போட்காஸ்ட்ல பேசுறீங்க. நீங்க ஒரு டீச்சர் வேற. உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க ஒரு உதாரணமா இருக்க வேண்டிய பிள்ளைங்க படிச்சு கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க. இந்த மாதிரி பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டுட்டு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பங்களாக்காரனோட கம்பேர் பண்ணி பேசிட்டாங்களாம், ஒழுங்கா மலாய் பேச வரலன்னு. அதுக்கு வந்து உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சாம். நீங்க நியாயமா பார்த்தா டீச்சர் மேலதான் கோவப்பட்டிருக்கணும். எந்த விதத்துல நாங்க மலாய் பேசல குறைஞ்சோம் அப்படின்னு அங்க போய் கேட்டிருக்கணும். உதாரணத்தை சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா அந்த உதாரணம் லாஜிக்கா இருக்கான்னு தான் பார்க்கணும். நீங்க பேசின விதம் எப்படித்தான் இருந்துச்சு? தமிழர்களா ரொம்ப ஈஸியா போயிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். ரொம்ப பேசுறா என்ன பண்ணிட போறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? யோசிச்சு பேசுங்க. ஒரு தமிழனா கண்டிப்பா இந்த விஷயத்த எனக்கு கோவம் வரும். நான் உங்கள் கிரேசி ஜி.